ஓசூர் அஞ்சட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பெருநர்கிள்ளி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் அஞ்சட்டி ஒன்றிய திமுக கழக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் தணிகாச்சலம் என்ற ராஜா தலைமையில் மாவட்ட கழக செயலாளருமான ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மற்றும் திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பெருநர்கிள்ளி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாடுவதின் அவசியம் குறித்தும் கழகத் தலைவர் தமிழக மக்களுக்கு செய்து வரும் திட்டங்கள் பற்றியும் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். உலகெங்கும் வாழ்கிற திராவிட தமிழ் சமுதாயத்திற்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் வடித்து கொடுத்திருக்கிற திராவிட தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கிற விரலுட்டு எண்ணுகிற பணியாளர்களில் நானும் ஒருவன். ஆனால் இன்றைய தினம் பெருமைக்குரிய அஞ்சட்டி ஒசூர் பக்கத்திலே பேசுவதில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பகுதியிலே பிற மொழி கலவாமல் தமிழை மட்டும்தான் பேசுவோம். எனவே தமிழுக்கு தாய் வீடு தமிழகமாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் திராவிட மொழிக்கு தாய் வீடாக கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கிறது. இருக்கிற தாய்மார்கள்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க, உழைக்கக்கூடிய பாட்டாளிகள். ஆனா இவங்களுக்கும் மும்மொழி தெரியும், தமிழும் பேசுவாங்க, கன்னடமும் பேசுவாங்க, தெலுங்கும் பேசுவாங்க. ஆனா இப்போ உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கு, வெக்கமா இருக்கு. ஒருவேளை இங்கே தங்கியிருந்து உங்களோட இந்த மொழியெல்லாம் கத்துக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. ஆகவே திராவிடத்தின் இருப்பிடமாக இருக்கிற கிருஷ்ணகிரி அஞ்சட்டியில் வாழ்கிற என் தமிழ் சொந்தங்களிடத்திலே திராவிட தமிழினத்தினுடைய 4ஆம் தலைவருடைய பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் வாழ்நாளில் கிடைத்த நல் வாய்ப்பாக நான் எடுத்துக் கொள்கிறேன். அந்த வகையில் பிறந்த நாள் கொண்டாடுகிற விழா நாயகன் எதற்காக அவருக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும்? பிறந்த நாள் கொண்டாடுகிற திறந்த வெளியில் கொண்டாடி ஆயிரம் தமிழ் சொந்தங்களை, உறவுகளை, திராவிட தமிழினத்தை அழைத்து இப்படி ஒரு மேடை போட்டு மேடையிலே இருக்கிற தலகர்த்தர்கள் எல்லாம் அவரை வாழ்த்தி, அந்த வாழ்த்துவதனால் என்ன அவருக்கு பயன், அதனால் நமக்கு என்ன பயன் என்று கணக்கு பார்க்கிற நிகழ்ச்சியாக இதை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். கொண்டாடுகிற பொழுது ஒரு தலைவருக்கு, தமிழக முதல்வருக்கு இன்றைக்கு பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி பிறந்த நாள் கொண்டாடுகிற அளவிற்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? மானுட சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? தமிழுக்கு என்ன செய்திருக்கிறார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? அரசியலில் என்ன செய்திருக்கிறார் என்று கணக்கு பார்க்க வேண்டும். அப்படி கணக்கு பார்க்கிற நிகழ்ச்சி தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழாவாக மார்ச் 1ஆம் தேதி துவங்கி இந்த ஆண்டு முழுவதும் 72வது அகவை தின விழாவினை தொடர்ச்சியாக தமிழ்நாடு கடந்து இந்திய ஒன்றியம் முழுவதும் நிகழ்த்தி, ஏன் இன்றும் சொல்ல போனால் உலகமெங்கும் பரவி கிடக்கிற 15 கோடி தமிழ் மக்கள், 15 கோடி தமிழ் மக்களையும் தாண்டி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உங்களுடைய நல்வாழ்த்துகளோடு நீங்கள் அளித்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு 2021 ஆட்சி பொறுப்பேற்று அன்று முதல் இன்று வரை அவர் தீட்டிருக்கிற திட்டங்களை இன்றைக்கு உலகறையில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் பாராட்டுகிறது, கொண்டாடுகிறார் என்றால் 21ஆம் நூற்றாண்டில் ஒரே முதலமைச்சர் நமது கழக தலைவர், திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவருக்குத்தான். ஏதோ நீங்கள் பாராட்ட வேண்டும், கைத்தட்ட வேண்டும், ஆரவாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அலங்கார உரை வீச்சு நடத்துகிறவன் அல்ல நான். நான் வாழுகிற பொழுது 62 அகவையை நிறைவு செய்து இங்கு வந்திருக்கிறேன். 45 ஆண்டு கால பொது வாழ்க்கையை நான் பயணிக்க கூடியவன். 45 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் கிருஷ்ணகிரியில் ஒசூர் பக்கத்தில் அஞ்சட்டியில் பேசுகிற வாய்ப்பு இன்றைக்கு தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்னொரு முறை எனக்கு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். இயற்கை எண்ணெய் வைத்திருக்கலாம், அல்லது உங்க மாவட்ட செயலாளர் அழைக்கலாம், அழைக்காமல் போகலாம். ஆனால் கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு விதைக்க வேண்டிய கருத்தை விதைத்து
வருகின்ற திராவிட தமிழ் சமுதாயம் என்னுடைய தமிழும் தமிழ் இனமும் மானமும் அறிவும் உள்ள மக்களாக 21ஆம் நூற்றாண்டு அல்ல 3001 நூற்றாண்டு வருகிற பொழுதும் இது பெரியார், அண்ணா, கலைஞர், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் உருவாக்கிய இனம் திராவிட தமிழினம் என்பதனை விதைத்துவிட்டு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறவன். ஆகையாலே வந்திருக்கிற நீங்கள் முழுமையாக உங்கள் செவியை தாருங்கள். ஒரு 30-40 நிமிடங்களில் உரையை நான் முடித்து விடுகிறேன். வருகிற பொழுதே சொன்னார்கள் யானை கூட்டம் இங்கு நிரம்ப வரும் என்று சொன்னார்கள். யானை கூட்டங்கள் வந்தாலும் யானை பிளிரினாலும் திராவிட தமிழச்சி முன்னே யானை கூட்டம் விரட்டி அடிக்கப்படும். இது அண்ணாமலைக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். இது வீரப்பன் மண் என்பதை அவருக்கும் புரிய வைக்க நான் விரும்புகிறேன். ஆகவே அண்ணன் மாவட்ட செயலாளர் பயப்பட வேண்டாம். இங்க வந்திருக்கிற தாய்மார்களை எல்லாம் பார்க்கிறேன். புலியை முரத்தால் விரட்டி அடித்த அந்த வீரமங்கையலை போல் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் சொன்னார்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் மாநிலம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் சென்று 10 ஆண்டு காலம் ஒரு பாழ்பட்ட ஆட்சி. 2011-21 அம்மையார் ஜெயலலிதா 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சர், 1.5 ஆண்டு காலம் பன்னீர்செல்வம், 4 ஆண்டு காலம் பழனிசாமி, 10 ஆண்டு காலம் பாழ்பட்ட இந்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஆங்காங்கே மாவட்ட செயலாளர்களை கொண்டு தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்கு நெஞ்சுரத்தோடு எதிர்கட்சி தலைவராக இருந்து அடுத்து நான் தான் ஆளும் கட்சி, தமிழ்நாட்டின் முதல்வர், கலைஞரின் பிள்ளை, நாட்டு மக்கள் எனக்கு தான் வாய்ப்பை தருவார்கள் என்று தேர்தல் அறிக்கையை தயார் செய்த ஒரே கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான் தயார் செய்தார். அந்த அறிக்கைகள் பெறப்பட்டது. 513க்கும் மேற்பட்ட தேர்தல் அறிக்கை மக்கள் கோரிக்கையை கணக்கில் எடுத்தார். எடுத்தது மாத்திரமல்ல, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று நிகழ்ச்சி நடத்தி உங்கள் கோரிக்கை என்ன என்று கேட்டு அந்த கோரிக்கைகள் எல்லாம் பெட்டியிலே வாங்கி அந்த பெட்டியில் போடப்பட்ட மனுக்களுக்கு தனி குழுக்களை IAS IPS அதிகாரிகளை நியமனம் செய்து அந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 1,00,000, 2 லட்சம், 3 லட்சம் என்று ஏறத்தாழ 10 லட்சம் கோரிக்கை மனுகளுக்கு தீர்வு கண்ட ஒரே முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர்தான். சொன்னார்கள் ஸ்டாலின் சோசியப்படி சாதகப்படி முதலமைச்சராக ஆவது எப்படி என்று H. ராஜா போன்றவர்கள் கேட்டார்கள். இவர் பெரியாரின் பேரன் அல்லவா, அண்ணாவின் பேரன் அல்லவா, கலைஞரின் பிள்ளை அல்லவா? தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று எதிர்கட்சி தலைவராக 2020 மனுக்களை பெற்று 21 நெஞ்சுரத்தோடு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று விடுதலை இந்தியாவில் பொறுப்பேற்ற ஒரே தலைவன் அண்ணன் ஸ்டாலினை தவிர எவனும் கிடையாது. அவருக்கு இன்றைக்கு சவால் விடுகிறார்கள். யார் சவால் விடுவது? யாரை பார்த்து யார் சவால் விடுகிறார்கள்? யானையை பார்த்து பூனை கற்பிப்பதை போல் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு 2021 ஆட்சி பொறுப்பேற்ற மேடையில் என்ன நிலவரம் பெரியோர்களே? நம்மிடத்திலே இன்றைக்கு எதிரிகளுக்கு எது மூலதனம்? எதிரிகள் என்றால் யார்? சனாதன கொள்கையை தாங்கி பிடிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிற அண்ணாமலை தலைமையில் இருக்கிற பாரதிய ஜனதா நமக்கு எதிரிகள். அந்த எதிர்கட்சிகள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? 2026 நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை. எங்களிடத்திலே இன்றைக்கு கூட்டணிக்கு வருவதற்கு இன்றைக்கு மண்டியிட்டு கிடக்கிறார்கள் என்று அண்ணாமலை இருமாப்போடு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய இன எதிரிகளுக்கு 2000 ஆண்டு கால இன பகைவர்களுக்கு மூலதனமாக இருப்பது எது என்றால், ஒன்று ஞாபகமின்மை, இன்னொன்று நன்றி உணர்ச்சியின்மை. நம்மிடத்திலே ஞாபக மறதி அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று திராவிட தமிழ் சமுதாயத்திற்கு வேதனையோடு சொல்லுகிறேன், வருத்தப்படாதீர்கள், நன்றி உணர்ச்சி கோர்வையாக இருக்கிறது. நாம் நன்றி உணர்ச்சி இல்லாதவர்களாக இருப்பதாலே தான் இன்றைக்கு யார் யாரோ தமிழ்நாட்டை
திராவிடத்தை ஆட்டிவிட முடியும், தமிழ்நாட்டை ஆண்டுவிட முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, நடுநிலையாளர்களே, இதயத்தில் வைத்து சொல்லுங்கள். 2021 ஆட்சி பொறுப்பேற்கிற பொழுது மானுட சமுதாயம் எந்த நோயில் தவித்துக் கொண்டிருந்தது. 2021 உங்களுடைய பேராதரோடு ஆட்சிக்கு வந்த பொழுது பதவியேற்கிற மேடையிலே கோப்பை எடுத்து வர சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்கிற அதே மேடையில் முதல் கையெழுத்து 2,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு 4,000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதிக்கு கையெழுத்திட்டவர் ஒரே தலைவர், கழக தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான். இதையெல்லாம் உணர்ந்த தோட்டுதான் குடும்ப தலைவிகள் வாட்டமில்லாமல் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று விடுதலை இந்தியா மாத்திரமல்ல, நடுநிலையாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றலாளர்களே, அறிவார்ந்த சமூகமே கேட்கிறேன். உலகத்தில் வேறு எங்கும் இல்லை ஏழை எளிய குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று மாதம் 1000 ரூபாய் 1,40,00,000 குடும்ப தலைவிகளுக்கு விடுதலை இந்தியாவில் வழங்குகிற ஒரே முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான். எவ்வளவு மகத்தான திட்டம் இது! யார் கேட்டது? யாருடைய சிந்தனையில் உதித்தது? கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலினுடைய சிந்தனையில் உதித்தது. எதற்காக இந்த திட்டம்? தாய்மார்களுடைய மாற்றம் போக்க வேண்டும். குடும்ப தலைவிகள் மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் அவர் பெற்றெடுக்கிற பிள்ளை மகிழ்ச்சியோடு இருக்கும். அந்த பிள்ளை மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் நாளை என் திராவிட தமிழ் சமுதாயம் அறிவார்ந்த சமூகமாக வரும். அதற்காகத்தான் இந்த திட்டம். அதே போலதான் இங்க சொன்னார் மதிப்பிற்குரிய அண்ணன் பிரகாஷ் சொன்னார்கள், விவரமாக சொல்லவில்லை. இந்த மாவட்டத்திற்கு ஒரு மகத்தான பெருமை இருக்கிறது. என்ன பெருமை? அன்றாடம் நீங்கள் கர்நாடகத்திற்கு செல்லுவீர்கள். எப்பொழுதெல்லாம் காவேரி நீர் பிரச்சனை வருகிறதோ, வாட்டல் நாகராஜ் எப்பொழுதெல்லாம் கலவரத்தை கர்நாடகத்தில் எடுக்கிறாரோ பெங்களூரில், அப்பொழுதெல்லாம் இந்த கிருஷ்ணகிரி, ஒசூர், தருமபுரி தாய்மார்கள் சித்தால் வேலைக்கு போய் திரும்பி வருகிற பொழுது ஆராப்பு உருவப்பட்டது கர்நாடக வெறியர்களால். இதை உணர்ந்த கழக தலைவர் 3வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்த பொழுது விடுதலை இந்தியாவில் எத்தனையோ பிரதம அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் இருந்தார்கள். யாருக்கும் சிந்தனை தோன்றவில்லை. கிருஷ்ணகிரியில் தான் 1989 இந்த மாவட்டத்தில் இருந்து கர்நாடகத்திற்கு சென்று வருகிற என் தமிழின தாய்மார்கள் அல்லல்படுகிறார்கள். அவர்கள் மானத்தோடு சுயமாக வாழ வேண்டும் என்று விடுதலை இந்தியாவில் உலகத்திலேயே மகளிர் சுய உதவி குழுவை அறிமுகப்படுத்திய ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருவர் தான். அதனால்தான் இன்றைக்கு படிப்படியாக தமிழ்நாடு கடந்து இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த திட்டத்தை. மகளிர் சுய உதவி குழுக்கள் இன்றைக்கு சுயல் நிதி கலைஞர் கொடுத்தார், இடையில் ஜெயலலிதா கெடுத்தார். அதற்கு பிறகு 2006, 2011 இன்றைய முதல்வர் துணை முதல்வராக இருந்து 10,000 துவங்கி 10 லட்சம் வரையிலும் சுழல் நிதியை கொடுத்தோம். மகளிர் சுய உதவி குழுக்கள் புற்றுயிர் பெற்றது. இன்றைக்கு என் தமிழ் சமுதாயம் சுயமரியாதையோடு தாய்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டங்கள் வேறு எங்கும் இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் வந்ததா, ஜெயலலிதா காலத்தில் தந்தார்களா? இல்லை. எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ, அண்ணா ஆட்சிக்கு வந்தார், மும்மொழி இருமொழி கொள்கையை தந்தார், தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார், சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகும் என்று அறிவித்தார். 2 ஆண்டு காலத்தில் அவர் மறைந்தார். 69 கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். 75 5 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தார். கண்ணொளி திட்டமாக இருந்தாலும், கை ரிக்ஷா ஒழிப்பாக இருந்தாலும், குடும்ப கட்டுப்பாடாக இருந்தாலும், முற்போக்கான திட்டங்களை கலைஞர் தந்தார். 3வது முறையாக முதலமைச்சராக வந்தார். சொன்னார்களே, இங்க எல்லோரும் பாட்டாளிகள். பாட்டாளிகளிடத்திலே கேட்கிறேன், நடுநிலையான மக்களிடத்திலே கேட்கிறேன், நாளை வாழப்போகிற இந்த பாட்டாளி விவசாயிகளை பார்த்து கேட்கிறேன். விவசாயி நண்பன் என்று எம்ஜிஆர் படம் நடித்தார். விவசாயி நண்பன் என்று திரைப்படத்திலே நடித்தார். 81 நாராயணசாமி நாயுடு தலைமையிலே திருச்சியில் நடந்த மாநாட்டு கோரிக்கை என்ன? விவசாய பெருங்குடி மக்களை பார்த்து கேட்கிறேன். ஒரே கோரிக்கை தான்,
விவசாயத்திற்கு பயன்படுத்துகிற மோட்டார் பம்ப் செட்டுக்கு ஒரு யூனிட்டிற்கு 1 பைசா கட்டணத்தை குறைகள் என்று நாராயணசாமி நாயுடு கேட்டார். திருச்சியிலே மாநாடு நடத்தி விவசாயி நண்பன் என்று நடித்த திரைப்படத்தில் நடித்து ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் கட்டணத்தை குறைக்கவில்லை. திருச்சியில் நடந்த மாநாட்டில் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பழனிக்கு போனவர் எல்லாம் இடைமறித்து கொள்ளிடம் காவேரியிலே சுட்டு தள்ளி கைகாலை முறித்தெடுத்தார் எம்ஜிஆர். இது 81, 82 நடைபெற்ற சம்பவம். ஆண்டுகள் 45 உருண்டோடி விட்டன. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் 89 தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார் 3வது முறையாக. எம்ஜிஆர் இடத்திலே கேட்டார்கள், 89 ஆட்சிக்கு வருகிறார் கலைஞர், மேடைக்கு கோப்பை எடுத்து வர சொல்லுகிறார். பதவியேற்கிற பொழுது நாராயணசாமி நாயுடு அவர்களே, உலகுக்கு உணவு படைக்கிற உழவர் சமுதாயத்திற்கு மாற்றத்தை போர்க்க விவசாயம் செழித்திட 1 யூனிட்டிற்கு 1 பைசா கட்டணத்தை குறைக்க சொன்னீர்கள் எம்ஜிஆர் இடத்திலே. அவர் குறைக்கவில்லை. இதோ நான் கருணாநிதி பொறுப்பேற்கிறேன் என்று மேடையிலே கையெழுத்து போட்டார். அன்றும் இன்றும் என்றும் உலகத்திலேயே இந்தியாவில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கிய ஒரே தலைவர் கலைஞர் ஒருவர் தான். ஒரே தலைவர். எவனுக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது? யாருக்கு அந்த முற்போக்கு எண்ணம் இருக்கிறது? யார் விவசாயத்தை நேசிப்பவர்கள்? இங்கு சொன்னார்களே பச்சை துண்டு பழனிசாமி, நான் விவசாயி விவசாயி என்று சொன்னாரே, அவருடைய ஆட்சி 4.5 ஆண்டு காலம் கூவத்தூரிலே பதவியேற்று கோட்டைக்கு வந்த பழனிசாமி தக்கல் முறையிலே 3,75,000 ரூபாய் பணத்தை கட்டிவிட்டு தமிழ்நாடு முழுவதும் 2 லட்சம் பேர் காத்திருந்தார்கள். கலைஞரின் பிள்ளை ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணன் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்ற பிறகு இதுவரையிலும் 2 லட்சம் பேருக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பேருக்கு இந்த 4 ஆண்டுகளிலே வழங்கி இருக்கிறோம். ஆக இலவச மின்சார திட்டம் இவைகளெல்லாம் யார் கொடுத்தது? திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞரும் கலைஞருடைய ஆட்சி தான் கொடுத்தது. இன்றைக்கு உலக அரங்கிலே பாராட்டுகிறார்கள். ஆஸ்திரேலியாவும் கனடா அரசும் பாராட்டுகிறது. என்ன திட்டம்? பிறந்த நாள் விநாயகன் இருக்கிறார் அல்லவா? நாம் எல்லாம் சாதாரண மக்கள். கோழி முட்டையை வித்து விட்டு பொறி உருண்டு வாங்கி சாப்பிடுற சமூகம். கோழி முட்டை, ஒருவேளை சோறு மாலையில் சமைத்து இரவு சூடாக சாப்பிட்டு விட்டு மறுநாள் காலை அந்த உணவிலே தண்ணீரை ஊற்றி நீராரத்தை குடித்து விட்டு வயலுக்கு செல்லுகிற பாட்டாளி வர்க்கம் நாம், உழைக்கக்கூடிய மக்கள். 3 மாதம் கடும் குளிர், 3 மாதம் மழை, 6 மாதம் வெப்பம் வீசுகிற இந்த மண், ஒசூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மண். உங்களுக்கு தெரியும் வறுமை எப்படி என்று. நம் பிள்ளை பாடசாலைக்கு போக வேண்டும், அவன் கல்வி கற்க வேண்டும், அவன் ஊக்கமுடன் படிக்க வேண்டுமானால் அவன் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். உற்சாகத்தோடு இருக்க வேண்டுமானால் அவன் பசியின்மையோடு இருக்க வேண்டும். பசியின்மையோடு இருக்க வேண்டுமானால் காலையிலே அவன் உணவு உண்ண வேண்டும். அந்த காலை உணவு திட்டத்தை தாய்மார்களே, நடுநிலையாளர்களே, விடுதலை இந்தியாவில் ஏறத்தாழ 35,000 பாடசாலைகளில் இன்றைக்கு 17 லட்சம் பிள்ளைகள் அரசு பாடசாலையில் காலை சிற்றுண்டி திட்டத்தை வழங்கிய ஒரே மகத்தான தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான். கனடா அரசும் ஆஸ்திரேலிய அரசும் வியந்து பார்க்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். இந்த திட்டம் இன்றைக்கு கடந்தாண்டு வளர்ந்த நாடுகளுக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள். அவருக்குத்தான் அந்த திட்டத்தை தந்த முதல்வர், திராவிட முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமா? சொன்னார்களே, முதல் தலைமுறையாக நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும், பட்டப்படிப்பு படிக்க வேண்டும். 4 லட்சம் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்திலே மாதம் 1000 ரூபாய், 4 லட்சம் ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் மகன் திட்டத்திலே மாதம் 1000 ரூபாய். இப்படி இத்தனை திட்டங்களையும் தீட்டி வழங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்றைக்கு நாம் பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னுயிர் காக்கும் உயர் சிகிச்சை திட்டம். படித்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், வணிகம் செய்கிற தமிழர்களை பார்த்து கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை, அண்ணன் ஸ்டாலினை வெறுக்கக்கூடியவர்களிடத்திலே கேட்கிறேன்.
நீங்கள் எங்கள் மீது வெறுப்பாக இருங்கள், நீ எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இரு, அல்லது விஷத்தை விதைக்கிற அண்ணாமலை பின்னணி வேணாலும் இரு, உங்களை பார்த்து கேட்கிறேன். அமெரிக்காவில் இல்லை, ஜெர்மன்ல இல்லை, வளர்ந்த நாடுகளில் இல்லை. இன்னுயிர் காக்கும் உயர் சிகிச்சை திட்டம், பெருகி வருகிற மக்கள் தொகை வாகன பெருக்கத்தில் சாலையில் செல்லுகிற பொழுது விபத்துக்கு உள்ளாகிறவன் தகவல் சொன்னால் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை, அவசர கால ஊர்தி வந்து அழைத்து சென்று அது உயர் சிகிச்சை தருகிற எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் தனியார் அரசு மருத்துவமனையில் சேர்த்தால் 48 மணி நேர சிகிச்சைக்கு வழங்குகிற மகத்தான திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஒரே முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான். இன்னுயிர் காக்கும் 48 மணி நேர உயர் சிகிச்சை திட்டம், 60 வயது 65 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இல்லம் தேடி மருத்துவம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் ஏறத்தாழ 36 மாநிலங்கள் இருக்கிறது விடுதலை இந்தியாவில். தமிழ்நாடு மட்டும்தான் உள்கட்டமைப்பு என்கிற எல்லா நிலையிலும் நாம் உயர்ந்திருக்கிறோம். தார் சாலைகள் எல்லாம் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு வழிச்சாலை 2 வழிச்சாலையாகவும், 2 வழிச்சாலை 4 வழிச்சாலைகளாகவும், 4 வழிச்சாலை 6 வழிச்சாலைகளாக உலகத்தர வாய்ந்த சாலைகளை தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். அதுவும் இந்த முதலமைச்சர் கொடுத்த திட்டம் தான். விண்ணை முட்டுகிற பாடசாலையை பார்க்கிறோம், மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரியை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாடசாலைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா திட்டங்களும் சிறப்பாக வழங்கப்படுகிற ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், 2026 ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என 3 சடியன்கள் சைத்தான்கள் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறது. ஒன்று சீமான், இன்னொன்று விஜய், இன்னொன்று சாட்டையடி வீரன் அண்ணாமலை. ஒரு IPS படிச்சவர், ஒரு கட்சியினுடைய தலைவர், பாரதிய ஜனதா தலைவர், பொது வாழ்க்கைக்கு வந்து நாடாளுமன்ற வேட்பாளரா சட்டமன்ற வேட்பாளரா நின்று வெற்றி வாய்ப்பை தோல்வியை தழுவிய ஒருவன் பொது வெளியிலே அரை நிர்வாணத்தோடு நின்று கொண்டு சாட்டையால் அடிக்கிறான் என்றால், அடித்துக் கொள்கிறான் என்றால் அவன் அரசியல்வாதியா பைத்தியக்காரனா? நல்லா சொல்லுங்க. பொது வெளியில அரை நிர்வாணத்தோட பிச்சை எடுக்கிற பூம்பு மாட்டுக்கார மாதிரி 21ஆம் நூற்றாண்டுல படிச்சவன் சாட்டை எடுத்து பொது வெளியில ஊடகத்து மின் அடித்துக் கொள்கிறான் என்றால் அவன் அரசியல் பைத்தியக்காரன், அறவேக்காடு பைத்தியக்காரன். அவனை நம்பி பாரதிய ஜனதா மாநில தலைவர் என்கிற பொறுப்பை அமித்ஷாவும் மோடியும் நிர்மலா சீதாராமனும் நெட்டாவும் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. காரணம், அங்க இருக்கிறவன் பூரா காவி பயங்கரவாதி, இல்லைன்னா காவி பைத்தியம். அந்த பைத்தியத்துக்கிட்ட இந்த பைத்தியத்தை கொடுத்தானோ பரவாயில்ல, நல்லவன் யாரும் மாட்டல, இவனோட முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை கதை அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது 50 வயது விஜய்க்கு ஒரு நல்ல தம்பி எப்படியோ நடிச்சு நட்சத்திர நடிகரா வந்தார். நமக்கு அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை, வந்துட்டு போயிட்டார். 21 வயதுல நடிக்க வந்தாரு. 30 ஆண்டு காலம் திரைப்படத்தில் நடித்தார், நட்சத்திர நடிகராக வெளியிருந்தார். 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி 200 கோடி ரூபாய் வரலையும் வாங்கினார். 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி 50 வயதுக்கு மேல வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு 2026 ஒரு வெற்றிடம் இருக்கிறது, நான் முதலமைச்சராக வரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். ஜனநாயக நாடு, வாருங்கள், வரவேற்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் உங்கள் மூலமாக இந்த கிருஷ்ணகிரியில நின்று அஞ்சட்டில இருந்து ஆடித்தரமா ஒரு கேள்வி கேட்கிறேன். தம்பி விஜய் அவர்களே, 30 ஆண்டு காலம் திரைப்படத்தில் நடித்தீர்கள் அல்லவா? எத்தனையோ முன்னணி நடிகர்கள் எல்லாம் முந்தி நட்சத்திர நடிகராக வருவதற்கு அதிகாரம் பூசிக்கொண்டு ஆடினீர்கள் அல்லவா? அதில் காட்டிய ஆர்வத்தை காவேரி நீர் பிரச்சனைக்கு, கர்நாடக தமிழன் பிரச்சனைக்கு, ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு, இந்தி எதிர்ப்புக்கு, நீட்டு தேர்வுக்கு, தமிழ் மொழி விடுதலைக்கு, ஏழை விடுதலைக்கு, சாதி விடுதலைக்கு, மத சண்டை இல்லாமல் ஒரு தமிழ் சமுதாயத்தை உருவாடுவதற்கு ஒரு துரும்பை கிள்ளி போட்டு இருக்கிறாயா? ஒரு சொட்டு வேர்வை சிந்திருக்கிறாரா இந்த நாட்டு மக்கள் என கேணையர்களா என்று உங்கள் மூலமாக கேட்கிறேன். விஜயனுக்கு திரைப்படத்தில் நடித்தவன் எல்லாம் நாட்டை ஆள வேண்டுமானால் நாடு என்ன ஆகும்? இப்ப நாமெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? பெரியார் காலத்துல, அண்ணா காலத்துல, கலைஞர் காலத்துல, அண்ணன் ஸ்டாலின் காலத்துல 24 மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டு மக்களுக்கு இன்னல் என்றால் ஓடோடி வருகிற தலக்கருத்தர்கள். இவர்களுக்கு தெரியாத அரசியல்,
அவர் நிரப்ப போறாராம். கேட்கிறவன் கேனப்பயிலா இருந்தா எரும மாடு ஏறப்படன் ஓட்டுவான்னு சொல்ற மாதிரி விஜய் இன்னைக்கு வந்திருக்கிறார். விஜய் தானாக வரவில்லை. அரிதாரம் பூசிக்கொண்டு திரைப்படத்தில் வந்த போது வந்ததை போல இன்றைக்கு RSS அரிதாரம் H. ராஜா, பாண்டே, குருமூர்த்தி, அமித்ஷா, மோடி, நிர்மலா சீதாராமன் என்கிற இனப்பகை கூட்டம், 2000 ஆண்டு கால இனப்பகை கூட்டம், பார்ப்பன கூட்டங்கள் இன்றைக்கு அவரை தயார் செய்து வைத்திருக்கிறது. அரிதாரம் பூசிக்கொண்டு திரைப்படத்திலே விழுந்த விஜய் அவர்களே, RSS அரிதாரத்தை பூசிக்கொண்டு ஒருபோதும் தமிழ்நாட்டில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அது வெற்றி கழகம் அல்ல, வெற்றி கழகம் என்று விரட்டடிக்கிற கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம். நாங்கள் பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற கொள்கை ரத்தம் ஓடுகிற மறவர் கூட்டம். இது புலிநகர் தமிழர் கூட்டம். எங்களிடத்துல வீரம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, தியாகம் இருக்கிறது, போர்க்குணம் இருக்கிறது, போராட்ட குணம் இருக்கிறது. இது நடிகர்களை பார்த்து ஏமாத்துகிற கூட்டம் அல்ல, ஏமாறுகிற கூட்டம் அல்ல. இன்னொரு பையன் இருக்கிறான், சந்தி சிரிக்குது, கேவலமா இருக்கு. ஒரு பெண் கதறி அழுவுறார். நான் அதற்குள் போகிற ஆபாச பேச்சாளர் அல்ல, ஆனாலும் பேசாமல் போக முடியவில்லை. பிரபாகரனை சொன்னான், ஈழ விடுதலை சொன்னான், பிழைப்பு நடத்தினான், போயிட்டு போறான்னு விட்டுட்டோம். அந்த பிழப்பு முடிஞ்சு போச்சுன்னு இப்ப RSS கிட்ட கூலி வாங்கிட்டு, இனப்பகை கூட்டத்துல கூலி வாங்கிட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் அலைஞ்சுகிட்டு இருக்கிறார். யாரை பேசுகிறான்? பெரியார் என்கிற மகத்தான தலைவர். மாவட்ட செயலாளர் சொன்னாரு, பெண்களுக்கு சொத்துரிமை 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், பெண்களுக்கு கல்வி வேண்டும், பெண்களுக்கு உரிமை வேண்டும், மறுமண உரிமை வேண்டும் என்று, பெண்கள் ஆணுக்கு நிகரானவர்கள் என்று ஆணாக பிறந்து பெண்ணுக்கு போராடிய ஒரே தலைவன் உலகத்தில் தந்தை பெரியார் ஒருவர் தான். தந்தை பெரியார் தான். அந்த பெரியாரை இந்த மண்ணாங்கட்டி, மயிராண்டி, மண்ணாங்கட்டின்னு சீமா சொன்னான். இப்ப நீதிமன்றத்துல சந்தி சிரிக்குது, கேவலமாக இருக்கிறது. அந்த சீமானுக்கும் சேர்த்து பதில் சொல்ல வேண்டும். திசையட்டும் இன்றைக்கு நமக்கு ஆபத்து வந்திருக்கிறது. மும்மொழி கொள்கை என்று இந்தியை திணிக்கை பார்க்கிறார்கள். அதே குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தவன் ராஜகோபாலாச்சாரியை விரட்டி அடித்தோம். அதே போலதான் இன்றைக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தமிழ்நாடு பதில் சொல்லுகிறது. அன்றைக்கு பெரியார் இருந்தார். பெரியார், அண்ணா, கலைஞர் உருவத்தில் திராவிட மாடலின் தலைவர், 4ஆம் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இந்தியை எதிர்ப்பார், இருமொழி கொள்கையை நிலைநிறுத்துவார் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். இந்தி படித்துவிட்டு பானிபூரி விற்பதற்கு இந்தி படிக்க வேண்டுமா? படே பாய் பானிபூரி பானிபூரி என்று தெருவெங்கும் வித்துட்டு இருக்கிறான். குஜராத்துக்காரன் தமிழ்நாட்டுக்கு வருகிறான், உத்தரப்பிரதேசத்துக்காரன் தமிழ்நாட்டுக்கு வருகிறான், அசாம் என்று பல்வேறு வட மாநிலத்திலிருந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் மத்திய தொடர்வண்டி நிலையத்திற்கு பானிபூரி விற்கிறதுக்கும், பம்பு விற்கிறதுக்கும், சித்தாளுக்கும் இந்தி படிச்சவன் இங்க நின்றுட்டு இருக்கிறான். ஆனால் தமிழ் படித்தவன் அமெரிக்காவில் இருக்கிறான். அவன் இருமொழி கொள்கையில் படித்தவன். ஆகவே நம்மை சிதைப்பதற்கு இனப்பகை கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிலே இன்றைக்கு பிறந்த நாள் விழா காணுகிற இந்த தலைவரின் பிறந்த நாளில் உறுதியேற்க வேண்டிய கடமை இருக்கிறது. நம் திராவிடத்தை காப்பாற்ற வேண்டும், தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும். நாளைய தமிழ் சமுதாய மானமும் அறிவும் உள்ள மக்களாக வாழ வேண்டும். அதற்கு 2026 இன்னும் 10 மாதங்களில் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. எப்படி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியையும் தமிழ்நாட்டு மக்கள் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலினிடத்திலே வழங்கி மோடிக்கு பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு சிம்ம சொப்பனமாக இருக்கிறதோ, அதே போல் 2026 234 தொகுதியிலும் நாம் தான் வெல்ல வேண்டும். அது வரலாறு சொல்ல வேண்டும். அதுதான் கழக தலைவர், திராவிட மாடல் முதல்வர், 4ஆம் தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் பரிசாக கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் வழங்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்றைக்கும் இளமையாக இருக்கும். அண்ணா பெரியார், அண்ணா கலைஞர், அவர் வழியில் அண்ணன் ஸ்டாலின், அவர் பிள்ளை உதயநிதி, அவருடைய பேரன் கலைஞரின் பேரன் இன்பநிதி என்று
திராவிடத்தை ஆளுவதற்கு ஒரு சாதியற்ற தலைமை என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை. அந்த தலைமைக்கு பின்னால் ஒரு கொடையின் கீழ் நில்லுங்கள் தமிழர்களே, நாம் எல்லோரும் திராவிடம் தமிழன். என்றைக்கும் ஆரியனுக்கு எதிரியாக இருந்து இந்திய வரலாற்றில் அரசியலை தனி பாடம் நடத்தக்கூடிய பகுத்தறிவாதிகள் வாழ்கிற மண். பகுத்தறிவு பகலவன் தந்தை.